ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் லேயர் அகர் அகர் புட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்கோ அதே அளவு ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த நோன்புக்கு மட்டும் இல்லாமல் கோடை காலத்துலேயும் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியானதாகவும் இருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காமல் பீட்ரூட் சாறு வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து அகர் அகர் புட்டிங் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு 10 கிராம் பேக்கெட் எடுத்துகிட்டு இதில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறினதுக்கு பிறகு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுரும் அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே பீட்ரூட்டை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை நல்லா கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். அதுக்குள்ளே கடல் பாசி நல்லா ஊறி வந்துருச்சு. அதையும் வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா சிம்லேயே வச்சுருங்க. கொதித்து நல்லா வந்து கரைஞ்சிரட்டும். அது வரைக்கும் பீட்ரூட் சாறு எடுத்துடலாம். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே பீட்ரூட் அரைச்சி எடுத்தாச்சு. அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாறு திக்காக எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கும் அதில் உள்ள சாறு எல்லாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தேவையான அளவு சாறு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஊற்றுறீங்க அப்படின்னா அதில் உள்ள சின்ன சின்ன திப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஃபில்டர்லேயே நின்றோம். ஸோ வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்க்காக இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். நீங்கள் எது இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 3 பகுதியாக வந்து நான் வந்து ஊற்றி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஹாஃப் மட்டும் ஊற்றிருக்கேன். அடுத்தது வந்து தனியாக அடுத்த லேயர் பண்ணுறதுக்காக இதை கொதிச்சிட்டே இருக்கட்டும். அதை அப்படியே அடுப்புலேயே வச்சிடலாம். இதில் பீட்ரூட் சாறை கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா எல்லா பக்கமும் கலந்ததுக்கு பிறகு நல்லா இப்போ வந்து ஃபேனில் வச்சு ஆற வைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நல்லா ஃபேனில் ஆறினதுக்கு பிறகு ஃப்ரீசரில் வச்சு நல்லா 5 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். நல்லா வந்து உறைஞ்சி வந்துடும் கடல் பாசி. இப்போ வந்து மீதி கொதிச்சிட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு திக்கான பால். இன்றைக்கி பசும் பால் தான் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததும் நல்லா உறைஞ்சி வந்துடுச்சு. மீதி வந்து ஃபில்ட்ரு பண்ண பீட்ரூட் சாறை எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா உறைஞ்சி வந்துடுச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கொடுத்து நல்லா வடிகட்டி விட்டுக்கோங்க. இதையும் அடுத்த லேயருக்கு நான் கொஞ்சம் மில்க் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். எந்த ஒரு கலரும் சேர்க்குறது போகிறதில்ல. ஸோ இந்த மில்கை மட்டும் மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் லேயரும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்ல உறையாமல் இருந்திருக்கும் போல இருக்குது. அது மேலே நான் பால் ஊற்றுனதுக்கு பிறகு நல்லாவே கலந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருந்தது. சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்தது. ஃபைனலாக பாதாமை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கேரட் துருவலாம் க்ரஷ் பண்ணிட்டு சேர்க்குறதுனால சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஸ்டர்ப் இல்லாமல். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக டபுள் லேயர் கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கு மேலே எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் மெத்தடு. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரமலானை ரொம்பவே ஹெல்த்தி ஆக்கிடுங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.